Question number 13. Let f of x equal square root of 1 plus x square. Square root of 1 plus x square. Then, ஸோ ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு முக்கியமான நோட் பண்ண வேண்டிய விஷயம்னா இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது, இங்கே ஆன்சரில் பாருங்கள் ஆப்ஷன்ஸில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்ன்னு இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்ன்னு கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்ன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது, இன்னொன்று என்ன இருக்குன்னு பாருங்கள், எஃப் ஆஃப் ஒய்ன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது, எஃப் ஆஃப் ஒய் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இப்போ எஃப் ஆஃப் ஒய்னா என்ன பண்ணுவோம், எக்ஸுங்கிற இடத்துல ஒய் சப்ஸ்டியூட் பண்ணிவிடுவோமா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்படியே எக்ஸுக்கு பதிலாக ஒய் சேஞ்ச் பண்ணால் போதும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் ஒய்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஒய்னு போட்டு ஹோல் ஸ்கொயர் தான் போடணும், தனியாக ஒய்க்கு மட்டும் ஸ்கொயர் போட்டக்கூடாது. ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ரெண்டு ஸ்டெப்பாக எழுதிக்கலாமா? ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இருந்துச்சு, எஃப் ஆஃப் ஒய் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ரைட் சைடில் பாருங்களேன், எஃப் ஆஃப் எக்ஸையும் எஃப் ஆஃப் ஒய்யும் என்ன பண்ணியிருக்காங்க, மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. மல்டிபிள் பண்ணுவோமா நம்மளும்? எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல், ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எஃப் ஆஃப் ஒய்யோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுமா? root a into root b equal root ab. So இது நமக்கு தெரியும், root a into root b equal root ab. So which is equal to square root of 1 plus x square into 1 plus y square. So ஒரே ரூட்டுக்குள்ளே எழுதிக்கிட்டோம். இப்போ மல்டிபிள் பண்ணலாமா? 1 into 1 1 1 into y square y square, x square into 1 x square, x square into y square x square y square. ஓகேவா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிச்சு, 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு கிடச்சிச்சு. ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் நமக்கு என்ன கிடச்சிச்சு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கிடச்சிருக்கா? ஓகே, கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இது ஃபுல்லாக எஃப் ஆஃப் எக்ஸ் ஒயில் இருக்கிற எல்லாமே இருக்கும், எக்ஸ்ட்ரா சில டேர்ம்ஸ் இருக்கும் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒயில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எக்ஸ்ட்ரா டேர்ம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா டேர்ம் என்ன இருக்கோ அது தானே பெருசாக இருக்கும், கரெக்டு தானே? இதை விட கம்மியான டேர்ம்ஸ் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இது கூட எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. அப்படிங்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் தான் நமக்கு எப்படி இருக்கும், கிரேட்டர் தென்னாக இருக்கும். ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் லெஸ் தென், இது லெஸ் தென், எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் கிரேட்டர் தென்னாக இருக்கும். அப்போ சிம்பிள் இப்படி தானே போடணும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய். ஸோ விச் இஸ் இன் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சியில் இருக்குது, தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இங்கே லெஸ் தென் போட்டிருக்கோம் சார், புரியுது சார், எக்ஸ்ட்ரா இருக்குது, லெஸ் தென் போட்டிருக்கோம். ஈக்குவல் டு எதுக்கு சார் போட்டிருக்கோம்? ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்கள் ஃபைன் பண்ணுங்கள் பார்க்கலாம். லெஸ் தென், ஸோ இந்த வேல்யூ இதை விட எக்ஸ்ட்ரா இருக்குது, அப்போ கண்டிப்பாக இது லெஸ் தென்னாக தான் இருக்க போகுது. லெஸ் தென் போட்டுட்டோம், அப்புறம் இங்கே எதுக்கு ஈக்குவல் போட்டிருக்கோம் நீங்கள் ஃபைன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகேவா? திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ், தேங்க்யூ.